விஜய் ஒரு பக்கம் கோர்ட்டில் வேலையாக இருக்கிறாங்க. இப்போ வெண்பாவை கடத்திட்டாங்க அப்படிங்கிறதால தீபன் மலி 2 பேருமே அவங்கள தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. விஜய் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே வெண்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டோரி நல்லா இருந்திருக்கும். பெரிய அளவில் பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா வெண்பாவுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும், இவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. இந்த தீபிகாவுமே ஒரு 2 மணி நேரம் மட்டும் அவங்கள கடத்திட்டு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரி இந்த டைம் ஒன்றும் பிரச்சனை வராது, சீக்கிரமாக வெண்பா வீட்டுக்கு வந்துடுவாங்க, இது பெரிய பிரச்சனையாக வராது அப்படின்னு சொல்லி தான் நானுமே எதிர்பார்த்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பாராத மாதிரி தான் ஸ்டோரியில என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கவுமே அவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? நேரே வீட்டுக்கு வரவுமே மல்லிகிட்ட அவங்களோட கோபத்தை காமிக்கிறாங்க. மல்லி காலில் விழுந்துமே மன்னிப்பு கேட்குறாங்க. நான் எப்படி உன்னை மன்னிப்பேன், என் பொண்ணை தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வார்த்தைக்கு வார்த்தை ஏன் பொண்ணு ஏன் பொண்ணு ஏன் பொண்ணு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப மல்லியால் அதை தாங்கிக்கவே முடியலை. ஏங்க இப்படியெல்லாம் கேட்டுட்ருக்கிறீங்க, நம்ம பொண்ணு தானங்க, நானும் அழுதுட்டு தாங்க இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நாகு தான் அவங்களுக்கு சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த சூழ்நிலை தான் இப்போ மல்லிக்கு தீபன் கால் பண்ணி அந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணியிருக்கிறேன், அந்த நம்பரோட லொக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அது மூலமாக நிச்சயமாக ஒரு க்ளூ கிடைக்கும், அது வெண்பாவை பற்றினதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட தீபன் சொல்கிறாங்க. தீபன் கிட்டேயுமே விஜய் கோவப்பட தான் செய்கிறாங்க. ஒரு குழந்தைய நீங்கள் பத்திரமா பார்த்துக்க மாட்டிங்களா, அதை விட சண்டை ஏன் போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எங்களை ட்ராப் பண்ணி பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தீபன் சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே உங்கள் மனைவி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாகவே இப்போ விஜய் தீபன் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் தீபனை பொறுத்த வரைக்கும் தீபிகாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் அவங்க கிட்ட விசாரிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ வெண்பாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திரதா அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடியே போய் வெண்பாவை மீட்டா மட்டும்தான் வெண்பா அவங்க கையில் கிடைப்பாங்க அப்படிங்கிறதால இப்போ விஜய் மலி 2 பேருமே அந்த லொக்கேஷனை தேடி போகிறாங்க. கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறதால சீக்கிரமாக வெண்பாவை மீட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.